கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக்கடவது. ஆமீன். ஸோ அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற நீங்கள், கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய கிருபையும் புரிஞ்சோண்ட இன்னும் நீங்கள் அவருடைய சத்தியத்தை அறிகிறதுக்கு ஆண்டவர் என்ன உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க எனக்கு தந்த கிருபைக்காக கிறிஸ்துவை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள எங்களுடைய கண்களை திறவுங்க. அது மட்டுமில்ல, கேட்குற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னும் உங்களுடைய சத்தியத்தை வாஞ்சிக்கவும், அதில் அவருடைய கண்கள், அவருடைய காதுகள், செவிகள் திறக்கப்படவும் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஸோ இன்றைக்கு எபிரேயர் 10 இருந்து அதாவது சில காரியங்களையும் அப்படியாக ஆவியானவர் நாம் தர்ற வசனத்தோடு நாம் என்ன செய்வோம், கடந்து போவோம். எபிரேயர் 10 19 வாசிக்கிறேன் நான். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். ஸோ இன்றைக்கு நீங்களும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிற்கிறோமா இருந்தா, அல்லது நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இப்ப பிரவேசிச்சிருக்கிறோம் என்று சொன்னா, இது நம்முடைய செயல்கள் அல்ல, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய செயல்களோ, அல்லது நம்முடைய கிரியைகளோ, அல்லது நம்முடைய நீதியோ ஒன்றுமே அல்ல. ஆமேன். இயேசுதான் காரணம். ஸோ இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் இது ஒரு ஜீவன். ஆமேன். நமக்கு எப்படி ஜீவன் கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மூலமா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இயேசுதான் இந்த மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமேன். ஸோ அதனாலதான் நாம் இப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய ஒற்றை ஆவியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவருடைய ஆவியால தான் நானும் நீங்களும் இன்றைக்கு அவருடைய ஆவியோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்ப கடவுளும் நாங்களும் ஒற்றை ஆவியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதனாலதான் கிறிஸ்தவத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம். ஆமீன். ஒரு உண்மையான விசுவாசி அதுக்கும் மதத்துக்கும் வித்தியாசம். மதம் சொல்லும் பரலோகம், கடவுள் பரலோகம், எங்களையும் கடவுளையும் என்ன செய்யுது, பிரித்து காண்பிக்கு. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவ அமைப்புகளும் சத்தியத்தில் நாம நடக்கிறதல்ல. கிறிஸ்து நாங்களும் ஒற்றை ஆவியண்டா, ஒற்றை ஆவியினாலதான் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டோமா, மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஒற்றை ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே சரீரம். ஆமேன். ஸோ பாருங்க, நாங்க கிறிஸ்துவோட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வசனம், அதாவது கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே நாம் என்ன செய்யப்பட்டோமா, சிலுவையில் அறையப்பட்டோம். ஸோ இப்போ கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சார் என்று நாம் அநேகருக்கு தெரியும். ஆனா கிறிஸ்துவோட நாம் சிலுவையில் அறையப்பட்டது, இதுதான் மிக முக்கியமாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆமேன். ஏண்டா கிறிஸ்துவோட நாம் சிலுவையில், என்னுடைய சார்பில தான் இயேசு அங்க மரிச்சார். நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியத்தை தான் இயேசு தன்மையில ஏற்றுக்கொண்டார். ஸோ அதனால நான் இப்ப என்ன செய்யப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே ஆமேன். நாங்கள் சேர்ந்து அறையப்பட்டோம். இதோ நேரத்தில் சேர்ந்து நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோட பிழைச்சிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய பழைய மனுஷன் அல்ல. ஸோ என்னுடைய பழைய மனுஷன் தான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட மனுஷன், அல்லது பாவத்துக்கு கீழே அடிமையா இருந்த மனுஷன். ஸோ அந்த பாவத்தினாலதான் நாங்கள் நன்மை தீமை அறிகிறதுனால் தேவர்களை போலாக முயற்சிச்சோம். ஆமேன். ஸோ அந்த பாவ மனுஷன்தான் சட்டதிட்டங்களாகிய விதிகளுக்கு கீழே வாழ்ந்த மனுஷன். அந்த சட்ட திட்டங்களினால
நாங்கள் நீதிமானாக அல்லது பரிசுத்தவான்களாக முயற்சித்த மனுஷன். இதுதான் இந்த பாவ மனுஷன். ஸோ அந்த மனுஷன் இப்ப சிலுவையில் அறையப்பட்டதாம். அல்லது அந்த மனுஷன் இனி நாம வாழ முடியாது கிறிஸ்துவுக்குள்ள. அந்த மனுஷனால வாழ்ந்தா நாம சாத்தான, பிசாச, வியாதிய, தரித்திரத்தை ஒன்றையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால இயேசு என்ன செய்தாராம்? சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டோம். ஸோ சிலுவையில் அறையப்பட்டா இயேசு இப்ப என்ன செய்திருக்கிறார்? உயிர் தெழுந்திருக்கிறார். ஸோ அப்ப நாம் பழைய மனுஷன் அல்ல, புதிய ஒரு மனுஷனாக, புது சிருஷ்டியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர் தெழுந்திருக்கிறோம். பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஸோ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார். ஸோ இப்ப கிறிஸ்து எங்க இப்ப பிழைச்சிருக்கிறார்? நமக்குள்ள. கிறிஸ்து பரலோகத்திலே அல்ல பிழைச்சிருக்கிறார், நமக்குள்ள. ஸோ கிறிஸ்து நமக்குள் பிழைச்சிருக்கிறார். அவருடைய நீதி எனக்குள் பிழைச்சிருக்கு, அவருடைய பரிசுத்தம் எனக்குள் பிழைச்சிருக்கு, அவருடைய மீட்பு எனக்குள் பிழைச்சிருக்கு, அவருடைய ஞானம் எனக்குள் பிழைச்சிருக்கு. ஸோ கிறிஸ்து இப்ப நமக்கு தூரமானவர் அல்ல. கிறிஸ்து நானும் ஒரே ஆவி. ஆமீன். ஆனா பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நாம ஒரு பிரச்சனை, துன்பங்கள், துயரங்கள் அல்லது போராட்டங்கள் விரைக்கல, நாம சத்தியத்துல நாங்க நிற்க மாட்டோம். நாம கிறிஸ்து எங்கேயோ நம்ம கைவிட்டார், எங்கேயோ தூரமா இருக்கிறார், எப்படியாச்சும் ஜபிச்சு எப்படியாச்சும் நாம பதில பெற்றுக்கொள்ளணுமென்ற அந்த பழைய மனுஷன் நோக்கத்துல நாம் இருப்பை முடிய நாம கிறிஸ்து நமக்குள்ள பிழைச்சிருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த சத்தியத்துல நாம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த அஸ்திவாரத்துல நாம நிற்க மாட்டோம். இந்த அஸ்திவாரம் எங்களுக்கு என்ன இல்லாம போஸ். ஸோ அப்ப அஸ்திவாரம் இல்லாம எப்படி நாம வீட்டை கட்ட முடியும்? ஸோ கிறிஸ்து தான் நம்முடைய அஸ்திவாரம். கிறிஸ்துவின் நீதி தான் என்னுடைய அஸ்திவாரம். கிறிஸ்துவின் பரிசுத்தம் தான் என்னுடைய அஸ்திவாரம். கிறிஸ்துவின் மீட்பு தான் என்னுடைய அஸ்திவாரம். இது எங்க இருக்கு? விசுவாசிச்ச எங்களுக்குள்ள இந்த அஸ்திவாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டேன். So everyone has been crucified with Christ. We are co-crucified. நாங்கள் ஒன்றாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள், கிறிஸ்துவோட ஒன்றாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள். நாங்கள் என்னத்துக்கு அறையப்பட்டோம்? பாவத்துக்கு. ஸோ இந்த பாவம் என்பது பைபிள் சொல்லுது, இது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலதான் மனுஷனுக்குள்ள வந்தது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால. ஸோ பாவத்துக்கு கீழே நாங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தோம்? அடிமையாக்கப்பட்டிருந்தோம். ஸோ இந்த பாவம் எப்படி வந்தது? ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பைபிள்ல ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறிகிற விருட்சத்தில இருந்து நாம புசிக்கிற பொழுது நாங்க சாவோம். குற்ற மனச்சாட்சி, குற்ற உணர்வு எங்களுக்குள்ள என்ன செய்யுமா? வருமா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் புசிச்ச உடனே, நன்மை தீமைங்கிற விருட்சத்திலிருந்து புசிச்ச உடனே ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? தங்களை குற்றவாளி, தங்களை நிர்வாணி என்று சொன்னார். ஸோ அவர்களுக்கு என்ன உண்டாது? குற்ற மனச்சாட்சி. அப்ப கடவுள் மனுஷனோட உறவாட வருகிற பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்க நிர்வாணியா இருக்கிறோம், நாங்க பாவி, நாங்க அநீதி உள்ளவர்கள், நாங்க குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்றார். அது குற்ற உணர்வு அவர்களுக்குள்ள வந்துச்சு. ஸோ பாருங்க, பாவம் அங்க என்னத்தை கொண்டு வருது? குற்ற உணர்வை. நன்மை தீமை என்கின்ற பிரமாணம் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வருது? குற்ற உணர்வு. ஸோ இந்த குற்ற உணர்வோட நாம என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பிரசன்னத்துல வரக்கூடாது. இந்த குற்ற உணர்வு தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன செய்யும்? இல்லாம பண்ணு. ஆமென். ஸோ அதனால இங்கே எபிரேயர்ல சொல்ற, எபிரேயர் 10 நான் திரும்ப வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர்
தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி, நீங்க துர்மனச்சாட்சி என்றால் குற்ற மனச்சாட்சி அல்லது பாவ மனச்சாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், ஆமென், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். எத்தனை சொல்லுங்க, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். மற்றது குற்ற உணர்வு இல்லாதவர்கள். எங்களோட கான்சியஸ், எங்களோட குற்ற உணர்வை அவர் என்ன செய்கிறாராம், பரிசுத்த உணர்வுகளாக, நீதி உணர்வுகளாக மாற்றுகிறார். ஆமென். இப்போ இயேசு இடத்துல நாம் விசுவாசம் வச்சு அவருக்குள்ள நாம வளர்ற பொழுது குற்ற உணர்வு நீக்கி ஆண்டவர் நீதியை எங்களுக்குள்ள, நீதியின் உணர்வை கொண்டு வருகிறார். ஸோ அந்த துர்மனச்சாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ள, உண்மை உள்ள இருதயத்தோடு. ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்துவத்துல வரைக்கும் நாம் என்ன செய்யணுமா, உண்மை உள்ள இருதயத்தோட வரணும். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நீங்க, உண்மையாக புதிய உடன்படிக்கைக்கு வாழ்ற நீங்க, உண்மையாக நாம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றோம் என்ற அதன் அடையாளம் என்ன, உண்மை உள்ள இருதயம். உண்மை உள்ள இருதயம் என்றா என்ன, இயேசு கிறிஸ்து மெய்யாகவே எங்களுடைய எல்லா பாவங்களையும் என்ன செய்தார், மன்னிச்சிட்டார். ஸோ எல்லா பாவங்களையும் மன்னிச்சபடியால தான் நமக்கு குற்ற உணர்வு இல்லாம இருக்கு. ஆனா இன்றைக்கு குற்ற உணர்வு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர்கள் இன்னும் சத்தியத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளல. இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுல ஒரு மனுஷன் இளைப்பாறையில. ஸோ இளைப்பாறுனா குற்ற உணர்வுகளை விட்டு என்ன செய்யும், நீங்கிப்படும். ஸோ எப்படி ஒரு மனுஷனுடைய குற்ற உணர்வு இல்லாமல் போகும், அவர் கடந்தது நடந்தது எதிர்கால பாவங்களை அவர் மன்னிச்சதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் குற்ற உணர்வு இல்லாமல் போஸ். இன்னைக்கு அநேகர் நாம நினைக்கக்கூடும், ஸோ எதிர்கால பாவத்தை எப்படி ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆமென். ஸோ பாவம் அவருடைய ஒற்றைய பலியினால என்றென்றைக்கும் பூர்ணமாக்கப்பட்டது. ஸோ பாவத்தினுடைய வலுவை, பாவத்தினுடைய முழுமையும் ஆண்டவர் சிலுவையில செய்து நிறைவேற்றிட்டார். ஆமென். அப்ப இயேசுனுடைய சரீரம் ஒரு தரம் அடிக்கப்பட்டதுனாலதான் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னா, ரைட், அதுதான் உண்மை என்றதை நீங்க ஏற்றுக்கொண்டா எதிர்கால பாவமும் அதுக்குள்ள அடங்குது என்பது தான் உண்மை. இல்ல நீங்க நாளைக்கு செய்ய போற பாவத்துக்கு இயேசு நாளைக்கு தான் மன்னிப்பு தர போறாருன்னு சொன்னா, நீங்க வேறு விதமான மன்னிப்பு எதிர்பார்க்கிறீங்க. ஏனென்றா இயேசுனுடைய ஒரே சரீரம் தான் அங்க என்ன செய்யப்படும், பாவ மன்னிப்புக்கு சரீரம் அடிக்கப்பட வேண்டும். அப்ப அவருடைய சரீரம் ஒரு தரம் தான் அடிக்கப்பட்டு, அந்த ஒரு தரம் அடிக்கப்பட்டதுக்கு நம்முடைய முழு பாவமும் அதுக்குள்ள என்ன செய்யப்பட்டு போடப்பட்டு. ஸோ அதனால ஆண்டவர் சொல்ற, நீ முழு நிச்சயத்தோட தைரியத்தோட ஆமென் என்ன செய்ய சேர கடவாய். ஸோ அப்புறம் கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும், முழு நிச்சயம், ரட்சிப்பினுடைய முழு நிச்சயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம். ஆமென். பூரண நிச்சயம் என்ன, இங்கதான் நாம ஃபவுண்டேஷனை போடுறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய அஸ்திவாரம் இங்கதான். முழு நிச்சயம், ரட்சிப்பினுடைய முழு நிச்சயம், விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம், மன்னிக்கப்பட்ட பூரண நிச்சயம். ஆமென். இயேசுவோட சேர்ந்த பூரண நிச்சயம், அவரோட உயிர்த்தெழுந்த பூரண நிச்சயம், அவரோட வலது பாரசத்துல இருந்து மேலானவைகளை தேடுகிற பூரண நிச்சயம். ஏனென்றா நாம அவரோட, அவருடைய ஆவியினால நாம அவருக்குள்ள சேர்க்கப்பட்டவர்கள். ஆமென். ஸோ நீங்க எபிரேயர் மேல பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையில அவர்கள் தினந்தோறும் என்ன செய்வார்கள், திரும்ப திரும்ப என்ன செய்வார்கள், அந்த ஆராதனையை செலுத்தி வருவார்கள், அந்த பலியை செலுத்தி வருவார்கள். ஏன், அவருடைய மனச்சாட்சி என்ன செய்யப்படல, சுத்தமாக்கல, துர்மனச்சாட்சி அவர்களை விட்டு நீங்கல.
பாவம் உண்டென்கின்ற அந்த அறிவு அவர்களுக்குள்ள இருந்தது. ஸோ அதனாலே அவர்கள் இயேசுவுக்கு ஒப்பாக கொடுத்திருந்தாலும் திரும்ப 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 அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பலி வெறும் வரைக்கும் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த ஆராதனையை செய்து கொண்டிருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ அதே நேரத்துல ஆனா இன்றைக்கு திருமணச்சாட்சி நீங்கினதா? குற்ற மனச்சாட்சி மனுஷனுடைய இருதயத்தை விட்டு நீங்கினதா? இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க முற்றுமுழுதா நம்புங்க, இயேசு துர்மனச்சாட்சி நீங்கணும் நம்முடைய வாழ்க்கையில. கில்ட்டி கான்சியஸ் எங்களை விட்டு நீங்கணும். அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற மனச்சாட்சி தான் எங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்களை கொண்டு வருது. ஆமென். இயேசு கிறிஸ்துவத்துல நாம சேர்ந்து இன்னும் எங்களுக்கு குற்ற உணர்வு இருந்தா நாம உண்மையாக இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, உண்மையாக அவருக்குள்ள இன்னும் வளரவில்லை. ஆண்டவர் சொல்றார், துர்மனச்சாட்சி நீங்கட்டும். அதுதான் உண்மையுள்ள இருதயம். உண்மையுள்ள இருதயம் என்று சொன்னா என்ன? இயேசுவால நான் முற்று முழுதாக மன்னிக்கப்பட்டேன். ஆமீன். கடந்தது, நடந்தது, நடக்க போற எல்லா பாவமும் அவருடைய ஒரே பலியினால என்ன செய்யப்பட்டிருக்கு? எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. நான் இப்ப புது சிருஷ்டி, நான் இப்ப புது மனுஷன் கிறிஸ்துவுக்குள். நான் அவரோடு சேர்க்கப்பட்ட மனுஷன், அவரோடு ஒன்றாக்கப்பட்ட மனுஷன். ஆமீன். அவரோட ஒரே ஆவியாக ஜெனிப்பிக்கப்பட்ட மனுஷன். ஆமீன். சோ இப்படி நீங்க பிரவேசித்தாத்தான் நீங்க உள்ளும் புறம்பும் என்ன செய்யலாம்? மேய்ச்சலை கண்டடையலாம். ஆமீன். சோ இன்றைக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான வசனத்தை, அதிகாரத்தை நான் உங்கள் மத்தியில கொண்டு வர போறேன். ஆமீன். சோ அதுக்கு முதல் இதை முடிக்கிறேன் நான். கலாத்தியர் 2:20. சோ இப்பொழுது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ அல்லது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்றார். சோ நாம் எல்லாரும் அவரை பற்றும் விசுவாசத்தினாலதான், வேற வழி அல்ல. அவரை பற்றும் விசுவாசத்தினால். பாருங்க, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, வீணென்று தள்ளிவிடுகிறதில்லை. நீதியானது, மனுஷனுடைய நீதியானது, அல்லது மனுஷன் எதிர்பார்க்கிற நீதி, அல்லது மனுஷன் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், மனுஷன் எதிர்பார்க்கிற எதுவா இருந்தாலும் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால், மனுஷனுடைய செயல்களினால் அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுனால் அல்லது மனுஷன் சட்டத்திட்டின் கீழே வாழ்கிறதுனால் வருமானால் கிறிஸ்து மரிச்சது வீணாயிருக்குமே. சோ எப்ப ஒரு மனுஷன் கிருபையை நிராகரிக்கிறான் அல்லது வீணென்று சொல்றான் அல்லது அலட்சியப்படுத்துறான்னு சொன்னா தன்னுடைய சுய கிரியைகளினால நீதிமானாக நினைக்கிற பொழுது. ஆமென். அல்லது விசுவாசத்தினால் அவர்கள் நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது, விசுவாசத்தினால வருகிற ரட்சிப்பு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது அவருடைய கிருபையை என்ன செய்யறான்? வீணடிக்கிறான். ஆமென். பாருங்க 19 வசனம். தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு, தேவனுக்கென்று நாங்கள் எல்லாரும் பிழைக்கும்படிக்கு என்ற அர்த்தம் என்ன? தேவன் தனக்கென்று நம்ம என்ன செய்யறார்? பெற்றெடுக்கிறார். நம்மை அவர் போஷிக்கிறதற்கு, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவருக்கென்று நாம் பிழைக்கும்படிக்கு, அவருக்குள்ள நாம பிறக்கும்படிக்கு, அதான் தேவனுக்கென்று பிழைக்கிறது. ஆமேன். அவர் நம்ம பராமரிக்கிறதுக்கு. அவர் ஏன் எங்களை பிள்ளையாக போடுறாருன்னா நம்மை அவர் பராமரிக்கிறார். எப்படி பராமரிக்கிறார்? தன்னுடைய குமாரன் மூலமாக நம்முடைய ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் கிருபையினால கொடுத்து நம்ம பராமரிக்கிறதுக்கு. ஆமேன். கடவுள் நம்ம பெற்றெடுக்கிறதே அவருக்குள்ள நாம பிழைக்கிறதுக்கு தான். ஆமேன். இன்றைக்கு அநேகர் நாங்க எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறார். காரணம், அவர்கள் தங்களுடைய சுய நீதியினால், சுய முயற்சியினால் அவர்கள் பிழைக்க முயற்சிக்கிறார். சோ அதனாலதான் நான் இன்னைக்கு மத்தேயு 7 உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். ரைட்? சோ அப்ப
நாம அவருக்குள்ள பிழைக்கிறதுக்குத்தான் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சம்பாதிச்சவைகளை அதனால நாம பிழைக்கும்படியாக இப்ப ஒரு ஒரு வியாதியிலிருந்து விடுதலையா இருக்கலாம், ஒரு துக்கத்திலிருந்து அல்லது ஒரு கஷ்டங்களிலிருந்து துன்பத்திலிருந்து எதில இருந்து நாம பிழைக்கிறதுக்கு இயேசுதான். ஆமேன். அவர் சிலுவையில என்ன செய்திருக்கிறார், செய்து முடிச்சிருக்கிறார். ஸோ அதுல இருந்து நாம பிழைக்கிறதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், நாம் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நியாயப்பிரமாணத்தினால், நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேனே, நியாயப்பிரமாணத்தினால் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேன் என்று சொல்றார். ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நாம மீறுகிறோம், நாம பாவி என்று சொல்லுது. சட்ட திட்டங்கள் எங்களை கொல்லுஸ், அது எங்களை உயிர்ப்பிக்கல. ஆமேன். சட்ட திட்டத்துக்கு கீழே, அதாவது நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்துக்கு கீழே நாம் எல்லாரும் பாவிகளாத்தான் இருந்தோம். ஒருவரும் பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாரும் மீறினோம். எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக, அழிவுக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். தேவனிடத்துல கிட்டி சேர முடியாம இருந்துச்சு. ஆமேன். தேவனுடைய பார்வையில நாம பாவிகளா இருந்தோம். எப்ப? நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்துக்கு கீழே. சோ அதை பவுல் அறிஞ்சு கொண்டதுனால, அதே போல நான் அல்லது நீங்கள் இன்றைக்கு அறிஞ்சு கொண்டதுனால நாம் என்ன செய்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சோம். ஏன்? அவருக்கென்று பிழைக்கும்படி, விசுவாசத்தினால வர்ற நீதியினால அவருக்குள்ள நாம பிழைக்கும்படிக்கு. ஆமேன். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ரோமர் சொல்லப்படுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆமேன். சோ பாருங்க, எவ்வளவு அவருடைய சத்தியம் நம்ம வழி நடத்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து ஜோவானோட மத்தையோட பேசின காரியத்தை நாம படிப்போம். மத்தேயு 7 13வது வசனம் பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல். என்னத்துக்கு போகிற வாசல்? கேட்டுக்கு. இது நரகத்தை குறித்து பேசல, கேட்டுக்கு போகிற வாசல். ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு. டிஸ்ட்ரக்ஷன்டா அழிவு, அழிவுக்கு போகிற வாசல். இந்த பூமியில அழிவுக்கு போகிற வாசல். ஆமீன். அழிவுன்னு சொன்னா மனுஷனுக்கு பல வழிவில வருது அழிவு. ஆமீன். சோ இந்த பூமியில அழிவு மனுஷனுக்கு பல வழியில இருக்கு. இது இந்த நிகழ்காலத்தை குறித்து பேசப்படுது. இங்க பூமியில நடக்கிற காரியங்கள் இருள், அழிவு. இருளேதான் அழிவு, இருளதான் இடரல், இருளதான் வியாதி, இருளதான் துன்பம், இருளதான் துயரம். ரைட். ஸோ இருள் எப்பவும் பிசாசு கீழே, அங்கே பாவத்துக்கு கீழே இருக்கிற காரியங்களை குறித்து பேசப்படுது. ஸோ இதுதான் கேட்டுக்கு போகிற வழி. ஸோ கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு, வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆமேன். ஜீவனுக்கு போகிற வாசலோ இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிற ஜீவன். பரலோகத்தை குறிச்சு இங்க பேசல, ஜீவன். சோ அப்ப ஜீவன், நித்திய ஜீவன் எங்க? இங்க இந்த பூமியில. சோ ஒரு மனுஷன் நீங்க இந்த பூமியில நீங்க ஜீவனுக்கு போகணும், ஜீவனை அனுபவிக்கணும் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவால வந்த ஜீவனை, இயேசு கிறிஸ்துவால வந்த ஜீவனை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனாக இருக்கணும் என்று சொன்னா, ஆமேன், அந்த வழி என்னவா? நெருக்கமும் இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள். ஆமேன். எத்தனை பேர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க, நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன்ன்றது இந்த பூமியில விசுவாசத்தினால வருகிற நீதி, நித்திய ஜீவன். விசுவாசத்தினால வருகிற சுகம், பலன், ஆரோக்கியம். ஆமேன். நாங்க பரலோகத்துக்கு போய் அனுபவிக்கிறது இல்லை. பரலோக ராஜ்யம் இங்க இப்பொழுது, ரைட் நவ். பரலோக ராஜ்யம் அதான் ஏன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். சோ அதான் இயேசு சொன்னார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. சோ
அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியம் எங்க தேரட்டாம்? இங்க. சோ அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சோ அப்ப இன்றைக்கு ஏன் எங்களுக்கு இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம இருக்கின்றா? நாம இயேசுவின் நீதியை தேடல, நாம நம்முடைய நீதியை தேடுறோம். இயேசுனுடைய பரிசுத்தத்தை தேடல, நாம நம்முடைய பரிசுத்தத்தை தேடுறோம். இயேசுவால விசுவாசத்தினால வர்ற நீதியை நாம தேடல, விசுவாசத்தினால நாங்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கல. ரைட்? சோ அதான் இங்க இயேசு சொல்றார் பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க. இடுக்கமான வாசல் அது இயேசுதான், அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யம். ரைட்? இடுக்கமாச வாசல் பிரவேசிங்க. கேட்டுக்கு போற வாசல் விரிவு. இன்றைக்கு மதம், ரைட், நியாயப்பிரமாணம் போதனை, மத போதனை, நீங்க உங்களோட மாம்சத்தின் கிரிகள் அல்லது உங்களோட நீங்க எதை செய்றீங்களோ அதனாலதான் கடவுளோட நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும். ரைட்? நீங்க அதனால் இன்றைக்கு அநேகர் தங்களை வருத்தி, தங்களை அடிமைப்படுத்தி பயங்கர பிஸியா ஆகிறாங்க. ஏனென்றா தங்களுடைய செயல்களின் ஊடாக, ரைட், எவ்வளவுத்துக்கு தங்களால கடவுளுக்கு எவ்வளவுத்துக்கு செய்து, எவ்வளவுத்துக்கு செயல் செய்து, எவ்வளவுத்துக்கு அவரை திருப்திப்படுத்தணுமோ தங்களோட மாம்சத்தினூடாக திருப்திப்படுத்துவார். இது கேட்டுக்கு போற வாசல், இது இடுக்கமல்ல. சோ இடுக்கமான வாசல் இது ஜஸ்ட் விசுவாசம். என்ன வந்து கேட்டாங்க சீசர்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? சோ அவர் என்ன சொன்னார்? அவர் அனுப்பின ஒருவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. சோ அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறது, இயேசு ஊடாக வருகிற நீதி, இயேசு ஊடாக அவர் சிலுவையில செய்து முடிச்சதுனால, ஆமீன், அதொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில நீதி. சோ இயேசு கிறிஸ்து ஊடாக விசுவாசிச்சு நாம பிரவேசிக்கிற பொழுது நாம என்ன செய்யறோமா? ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம். சோ அங்கதான் உள்ளும் புறமும் மேய்ச்சல் இருக்கு. ஆமீன். உள்ளும் புறமும் நாங்க என்ன செய்வோம்? மேய்ச்சலை கண்டடைவோம். பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். இது நீங்க பரலோக நரகத்துக்கு போறதை குறித்து ஆண்டவர் பேசல. இந்த பூமியில நீங்க எந்த வாசலுக்கால பிரவேசிச்சு இந்த பூமியில நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த பூமியில சிலர் அழிவு அறுக்க போறீங்க, சிலர் என்ன செய்ய போறீங்க? ஜீவன் அறுக்க போறீங்க. அதுதான் இந்த வசனம். பாருங்க, இந்த அதிகாரத்தை பாருங்க. ஆறுல இருந்து வாசிக்கிறோம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்க, உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதீங்க. போட்டால் தங்கள் கால்களால் அதை மிதித்து திரும்பி கொண்டு அதை உங்களையே செய்யும், தூரி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ரைட்? ஏனென்றால் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ இவர் என்ன சொல்றார்? ரைட்? மனுஷனே நல்லதை கொடுக்க அறிஞ்சிருக்கிறான் பிள்ளைக்கு. சோ அப்ப தன்னை பிள்ளைகள் வந்து தன்னிடத்துல நித்திய ஜீவனை கேட்கிற பொழுது, நித்திய ஜீவன் சொன்னா அதுக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கிய. சோ ஆண்டவர் இயேசுவை கேட்கிற பொழுது பிதாடத்துல நீங்க இயேசு வந்துட்டாலே உங்களோட வாழ்க்கையில எல்லாமே வந்துச்சு. இயேசு வந்து தனிய உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை அனுப்பி விடையில. ஏன்னா ஆசீர்வாதத்தை நாம தேடுறதை விட இயேசுவை தேடைக்க இயேசுவோட என்ன செய்தாம்? எல்லாம் வெறுஸ். ஸோ அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்றார், நீங்க நன்மையான வேலை கேட்கிற பொழுது எப்படி அவர் தராம இருப்பார்? ரைட்?
ஸோ அப்ப இயேசுதான் நம்முடைய வழி, இயேசுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அந்த இயேசுதான் நமக்கு நீதி, அந்த இயேசுதான் பரிசுத்தம். ஸோ அப்ப இயேசு வரைக்கும் அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யம் வரைக்க எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்ப நாம் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவோமா இல்லையா? கண்டடைவோம். எங்க? இப்பவே ரைட் நவ். ரட்சிப்புன்றது இப்ப. ஆமீன். நீங்க பெற்றுக்கொள்றது இப்ப. ஆமீன். ஸோ அது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்க அநேகர். ஸோ இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கு போகிற வாசல் இருக்கிறார். ஸோ அங்கே இருந்தோட நாங்கள் எவ்வளவு ப்ரே பண்ணினாலும், எவ்வளவு நாம் ஊழியம் செய்தாலும், எவ்வளவு ஜபிச்சாலும், எவ்வளவு செய்தாலும், நாங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமாக இருக்கு. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம். கிருபையை குறித்து சொன்னாலே அநேகர் சொல்லுவார், ஓ இது பிழையான உபதேசம். பாருங்க எவ்வளவு இன்னைக்கு கள்ள போதகர்கள் எவ்வளவு வாசலை இடுக்கமாக்குறார்கள், நெருக்கமாக்குறார்கள். ஸோ இந்த சுயநீதி படைச்ச இந்த பரிசுத்த சாஸ்திரிகள் எப்படி ஜனங்களுக்கு பாதையை இடுக்கவும் நெருக்கமாக்கினார். ஸோ அதனாலதான் இன்றைக்கு அநேகர் ஜீவனை பெற முடியாம இருக்கு. ஏண்டா கிருபை தான் நம்ம ரட்சிக்குது. ஆமீன். கிருபையினாலதான் நாம எல்லாரும் என்ன செய்யப்படலாம்? மீட்கப்படலாம். இன்னொரு வழியில சொன்னா, இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுனால மட்டும்தான், வேற வழி இல்லை. ஆமீன். சோ இதுதான் இடுக்கமான வாசலா இருக்கு. இன்னைக்கு நாம கேட்டாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதுக்குள்ள வடிவாக விசுவாசத்தோடு பிரவேசிக்க மாட்டோம். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க எப்படி சொல்றேன்னா, கள்ளத்தீக்கிரசலுக்கு எச்சரிக்கை இருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்க முடியுமா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இப்படியே சொல்லிக் கொண்டு பாருங்க. 22 அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். ஸோ கேட்டுக்கு போற வாசல்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம்? கேட்டுக்கு போறவர்கள் இல்லை கேட்டின் பிள்ளைகள், கேட்டின் காரியங்கள் என்ன செய்யலாம்? இங்கு இது சொல்லப்படைய அற்புத அடையாளங்களையும் செய்யலாம். ஆனா தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் என்ன? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறது. அந்த வழியால போனாத்தான் அவர்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை, அதுதான் இயேசுவின் ஜீவனை புசிக்க முடியும். இந்த பூமியில நீங்க இயேசுவின் ஜீவனை புசிக்க முடியுமெண்டா, நீங்க இடுக்கமான அவர் சிலுவையை செய்து முடிச்சதுல நீங்க இளைப்பாறணும். ஆத்துமாவே நீ இளைப்பாறு. கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்ச இளைப்பாறு. அப்பொழுது நீங்க என்ன செய்றீங்க? முழுமையாக இயேசுவில நீங்க நம்புறீங்க. முழுமையான நம்பிக்கை, முழுமையான விசுவாசம் நமக்கு என்னத்தை தரும்? இளைப்பாறுதல். செத்த கிரியையில இருந்து இளைப்பாறுதல். ஆமீன். கேட்டுக்கு போற வழியிலிருந்து இளைப்பாறுதல். ஆமீன். சோ இன்றைக்கு அநேகர் நினைக்கக்கூடும், நாம கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கேள்வியினால வருகிற விசுவாசம், அதனால வருகிற ஞானம், இளைப்பாறுதல். ஆமீன். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அறிகிற அறிவினால வளர்றது. ஸோ வளரேக்குள்ள எங்களுக்குள்ள இருந்து வருகிற கனி, விசுவாசத்தினால வருகிற கனி, நாங்கள் செத்த கிரியையில இருந்து இளைப்பாறி
விசுவாசத்தினால வருகிற கனிகளில எங்களை வளர பண்ணும். ஆமென். சோ செத்த கிரியைகளுக்கு நாங்க மரிப்போம். மாம்சத்தினால வருகிற கிரியைகளுக்கு நாம மரிப்போம். ஆனா விசுவாசத்தினால வருகிற கனிகள்ல நாம வளரும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்றீங்க எஸ், விசுவாசத்தினால வருகிற கினியில நாம் வளரணும். இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்துல அதனால வருகிற ஆசீர்வாதத்துல நாம் வளர்ற பொழுது ஆமென், நம்முடைய கனி பெருகிக் கொண்டே போகும். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். பாருங்க, இந்த கண்டெக்ஸ்ட பாத்தீங்களா? சோ ஆண்டவர் என்ன சொல்றார்? அவருடைய கனி விசுவாசத்தினால வருகிற நீதிமான், விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவன். சோ அவருடைய கனிகளினால நீங்க அவனை அறிஞ்சு கொள்ளலாம். சோ நாங்க விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவர்கள். நாங்க நம்முடைய செயல்களினால, நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய பரிசுத்தத்தினால, நம்முடைய செயல்களினால நீதிமானாக முடியாதென்று நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். சோ அப்படி மரிச்சு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தவர்கள். சோ எத்தனை பேர் சொல்றீங்க இடுக்கமான வாசல்? அது என்ன? இயேசுதான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. சோ அதனால பிரவேசிச்சபடியாதான் உள்ளும் புறமும் நாங்கள் இப்ப என்ன செய்யறோம்? மேய்ச்சலை கண்டடைகிறோம். அது ஜீவன். ஆமென். பரலோக ராஜ்யம் அது இங்க இப்பொழுதே, அது சந்தோஷம், சமாதானம். ரைட்? சோ இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சாதான் நாங்க சந்தோஷம் சமாதானமாக வாழ முடியும். எல்லாட்டிக்கு இருளின் அதிகாரம் தான் மனுஷனை ஆளுகை செய்யும். அதுதான் அழிவு. சடுதியாக அவனுக்கு அழிவு வேறு. சடுதியாக பெரிய பாரதூரமான சாத்தானுடைய கிரியைகள் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யறதுக்கு காரணம் அவன் இருளுக்குள் இருக்கிறான், அவன் அழிவுக்குள்ள இருக்கிறான். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5 பாப்போம். பாருங்க, 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக இருந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருதாம்? இரவில அது திருடன் வருவது போல. சமாதானம் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிற அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அழிவு இங்கேயும் பாருங்க, அழிவு தான் பேசப்படுது. டிஸ்ட்ரக்ஷன், ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. எல்லா அழிவுண்டா கணக்கு, கஷ்டம், துன்பம், வேதனை, வியாதி, வறுமை. இங்க நரகம் என்று சொல்லல, அழிவு. இந்த பூமியில நீங்க இருக்கே அழிவு. ஆமென். சோ இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சமாதானம் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அவர்கள், நாங்கள் அல்ல, விசுவாசிகள் அல்ல. சோ இன்றைக்கு நீங்களும் விசுவாசிச்சா மகிமையை காண்பீங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதா நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்த நாள், அதாவது அந்த அழிவு. பாருங்க, ஒரு கற்ப வேதனை படுறவளுக்கு எப்ப சடுதியாய் நோ விரும்புன்னா அவருக்கு தெரியாது. நோ வந்த பிறகுதான் பிள்ளை பிறக்கு. பாருங்க, கற்பவையாளுக்கு வேதனை வருகிறது போல அவளுக்கு எப்ப அந்த குத்து ஆரம்பிக்குதோ என்று அவருக்கு தெரியாது. அந்த குத்து வந்த பிறகுதான் அங்க என்ன செய்யுது? பிள்ளை பிறகு. சோ அப்ப திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதா நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே.
நீங்கள் அந்தகாரத்தில் அல்ல, நீங்கள் இருளே அல்ல. திருடனை போல அழிவு வர்றதுக்கு, திருடனை போல பிசாசுடைய காரியங்கள் வர்றதுக்கு நாங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்ற பாருங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஏனென்றா திருடன் வந்து இரவில தான் வருவானோ. ரைட்? ஸோ அதே போல நீங்க வெளிச்சத்துல இல்லாம, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம, விசுவாசத்தினால கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த மனநிலையில் நீங்க இல்லாம இருந்தா நீங்க இருளின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஏனென்றா இருளின் பிள்ளைகளுக்குத்தான் சடுதியில் என்ன வருதான்? அழிவு வருது. ஸோ வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அங்க திருடன் இல்லை. ரைட்? வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு நாம் ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழிச்சு கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். தூங்குறவர்கள் ராத்திரியிலே தூங்குகிறார்கள், வரி கொள்ளுறவர்கள் ராத்திரியிலே வரி கொள்ளுவார்கள். ஆமீன். ஸோ அப்ப இங்க பவுல் என்னத்தை பேசுறார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு சடுதியாக அழிவு வராஸ். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இயேசுவால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இயேசுவால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படியே கீழே நீங்க அதிகாரத்தை ஃபுல்லா வாச்சிங்கன்னா எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் அவருக்குள்ள என்னவா இருக்கா? பரிசுத்தமா இருக்கு, குற்றமற்றதா இருக்கு. ஸோ அப்ப நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இதோட வார்த்தையில தெளிந்த புத்தி உள்ள நாம கிறிஸ்துவுக்குள்ள யார், எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் அவருக்குள்ள எப்படி இருக்கு, எப்படி இயேசு கிறிஸ்து அதை ஜனிப்பிச்சு வச்சிருக்கிறார். ஸோ இப்படி நாம விசுவாசத்தில் இருக்க அழிவு நம்ம என்ன செய்ய முடியாது? ஆட்கொள்ள முடியாது. பிசாசு நம்ம ஆட்கொள்ள முடியாது. ஆமீன். ஸோ இருள் நம்ம சூழாஸ். ஸோ மாறாக நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. ஆமீன். மாறாக உங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இருளின் காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாஸ், வெளிச்சத்தின் காரியங்கள் தான் உங்களை மேற்கொள்ளும். ஆமீன். இருளின் காரியங்களுக்கு பதிலாக வெளிச்சத்தின் காரியங்கள் உங்களை மேற்கொள்ளும். இது சத்தியம், இது உண்மை. இதை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை நம்புங்க, இதை உறுதியாக பிடிங்க. ஆமீன். பாருங்க 9ஆம் வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், எங்களை அவர் கோபாக்கினைக்கென்று நியமிக்கல, கோபாக்கினைக்கு எங்களை பெற்றெடுக்கல. கிறிஸ்துவுக்குள்ள நாம பிழைச்சது கோபாக்கினைக்கு இல்லை, அவருக்குள்ள பிழைக்கும்படிக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்படைவதற்கே நியமித்தார். நாம இன்றைக்கு ஏன் நம்ம நியமிச்சார்? எங்களோட வாழ்க்கையில நித்தமும் நம்ம ரட்சிப்படைவதற்கு, எல்லா காரியத்திலிருந்தும் நித்தமும் நமக்கு என்னத்தை ரட்சிப்பை தர்றதுக்கு. இதுக்குத்தான் நம்ம என்ன செய்தார்? ஆண்டவர் நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. பாருங்க, அவர் நமக்காக மரிச்சார். சோ அவர் நமக்காக மரிச்சபடியால தான் நாமும் சிலுவையில் அறையப்பட்டோம் என்று சொல்லி பவுல் கலாத்தியர் 2:20 சொல்றார். இயேசு நமக்காக மரிச்சபடியால தான் சத்தியம் சொல்லுது நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். எப்ப அறையப்பட்டோம்? இயேசு அறையக்கே நாம் அறையப்பட்டோம். 2025ஆம் ஆண்டுக்கு முன்னமே இயேசு நம்மை சிலுவையில் அறைஞ்சிட்டார். இப்ப நாம பிழைச்சிருக்கிறோம். என்னத்துக்காக? ஜீவனுக்காக. என்னத்துக்காக? ஆமென். அவருக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய சுதந்திரத்துக்காக, அவருடைய பலனுக்காக, அவருடைய ஆரோக்கியத்துக்காக. ஆமென். அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டோம், அவருடைய சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாங்கள் உங்களுடைய சுதந்திரவாளி, நாங்கள் உங்களுடைய செல்ல பிள்ளைகள், நாங்கள் உங்களால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், உயிர் தெழுந்தவர்கள், பரலோகத்தில் ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்பட்டவர்கள், பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்பட்ட நித்திய ஜீவனை உடையவர்கள்.
உங்களுடைய அனுக்கிற, உங்களுடைய தயவு உடையவர்கள், உங்களுடைய கிருபை உடையவர்கள். ஆமென். சோ நமக்குள்ள நீங்க ஒரே ஆவியாக, நீங்க நமக்குள்ள ஒரே ஆவியாக பிரவேசிச்சிருக்கிறீங்க. சோ என்னை உங்களை யாரும் இனி பிரிக்க முடியாது. கிறிஸ்துவை நம்மையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் எங்களிடத்துல இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஏண்டா கிறிஸ்து நம்மோட இருந்தா அவரோட, அவர் போன இடமெல்லாம் பாருங்க கீர்த்தி, அவர் போன இடமெல்லாம் அவர் சுகத்தை கொடுத்தார். சோ காரணம் என்ன? சுகம் அவரோட ஒட்டினது, கிருபை அவரோட ஒட்டினஸ், அவரோட சேர்ந்தஸ். அதே போல இயேசு நம்மோட இருக்க சுகம் பலன் ஆரோக்கியம் நம்மோட சேர்ந்தது. சோ இதற்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தினால அவர் சொன்னார், சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்றார். ஆமென். எத்தனை சொல்லுங்க, பிள்ளைகளுடைய அப்பம். ஆமென். அவர் தன்னுடைய சரீரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டது. சோ எல்லாம் ஆசீர்வாதம் நம்முடைய அப்பம். பொல்லாதவர்களாய் நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல அப்பத்தை கொடுக்க விரும்புகிற பொழுது பரவத்தில் இருக்கிற பிதா தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிறது, நல்ல அப்பத்தை கொடுக்கிற அதிக நிச்சயமே. சோ பாருங்க, கானானிய ஸ்திரீ அவளே விளங்கி கொண்டார் தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். சோ அதனாலதான் அவள் சொன்னாள், மேஜைகளின் கீழே விழும் துணிக்கைகளை, அதாவது எஜமான்கள் சாப்பிடும் போது அது மேஜையை கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்கள் சாப்பிடுமே என்று சொன்னார். பாருங்க, அவ்வளவுத்துக்கு அவளுடைய விசுவாசம், அவ்வளவுத்துக்கு அவள் அறிஞ்சு கொண்டார். சோ எத்தனை பேர் நீங்க அறிஞ்சு கொள்றீங்க? எஸ், சுகம் பலன் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய அப்பம். இயேசு சிலுவையில சம்பாதிச்ச அப்பம், இயேசு சிலுவையினால கொண்டு வந்த அப்பம், இயேசு தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் கொண்டு வந்த அப்பம். சோ அதனால நீங்க பலன் அடைவீங்க, நீங்க ஆரோக்கியம் அடைவீங்க. நீங்க இருளின் பிள்ளைகள் அல்ல. அழிவு உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. மாறாக ஜீவன் உங்களை மேற்கொள்ளும். என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு இப்ப அழிவு உங்களை மேற்கொண்டிருக்குதோ, சாத்தானுடைய காரியங்கள், இருளுடைய காரியங்கள் மேற்கொண்டிருக்கோ, நீங்கள் இப்ப விசுவாசிங்க. நீங்கள் இப்ப மறுரூபமாங்க. அதாவது உங்களுடைய மனசை புதிதாக்குறதுனால மறுரூபமாங்க. இயேசுவால எனக்கு ஜீவன். ஆமென். இப்ப நான் இந்த அழிவிலிருந்து நான் ஜீவனை பெற்றுக்கொள்றேன். இந்த காரியத்திலிருந்து நான் இப்ப இயேசுவினுடைய ஜீவனை பெற்றுக்கொள்றேன் என்று சொல்லி சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, செழிப்பு, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் மூலமாய். ஆமென். இயேசுவின் மூலமாய். ஆமென். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க எனக்கு தந்த கிருபை, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய சுதந்திரத்தை நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் அதிகமாய் கொடுக்க கிருபை செய்யுங்க, இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆமென்.